உங்கள் மனநிலையில் நீங்கள் எவ்வளோதான் பாசிட்டிவாக இருந்தாலும் அது நெகட்டிவாக போய் சேரும். இதுதான் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நீங்களாக உங்கள் மைண்ட் செட் பண்ணிட்டீங்க, இது நடக்கணும், இது எப்போ நடக்கும்னு தெரியல அப்படின்னு. அப்போ இது நடக்கணும், இது எப்போ நடக்குதுன்ற தெரியலன்றதுலையே 24 மணி நேரமும் உங்கள் மனசு அதை மட்டும்தான் நினைக்குது. ஆனால் உங்கள் கடமைகளையும் நீங்கள் சிறப்பாக செய்கிறீங்க. அப்போது உங்களுக்கு இந்த விஷயம் நடந்தாதான் உங்களுக்கு நல்லதுன்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. எந்த விஷயம் உங்களுக்கு நல்லதுன்னு நம்ம பெற்றவங்களுக்கு தெரியும் தானே. சின்ன வயசில் அப்படி தானே இருந்தோம். சின்ன வயசில் எல்கேஜி படிக்கும்போது நாமளாக கேட்டோமா, இந்த ஸ்கூலில் போய் சேர்த்து விடுங்க, எனக்கு இவர் தான் ஃப்ரெண்டாக இருக்கணும், இந்த பொண்ணு தான் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும், இந்த பையன் தான் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நாம் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டோமா? மேக்ஸ்க்கு இந்த மிஸ் தான் வரணும், ஃபிசிக்ஸ்க்கு இந்த மிஸ் தான் வரணும் அப்படின்னு நாம் கேட்டோமா? நான் படிக்கக்கூடிய ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் இவங்க தான் இருக்கணும், கரெஸ்பாண்டன்ட் இவங்க தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோமா? அதையும் தாண்டி எனக்கு அம்மாவா நீ தான் வரணும், அப்பாவா நீ தான் வரணும்னு சொல்லி முடிவெடுத்து பிறந்தோமா? அதே போல தான் கடவுளுக்கு தெரியும் உனக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்னு. அப்போ கொடுக்குற வரைக்கும் அதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு செய்ய வேண்டியதை மட்டும் செய்யணும். இந்த நாளை எப்படி சிறப்பான நாளாக மாற்றிக்கணுமோ அதில் மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். வேற எதுலேயும் உங்கள் மைண்ட் டைவர்ட் ஆகக்கூடாது.